சார் இப்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியான வேலைப்பளு, ஓய்வெடுக்க முடியாத சூழல். இந்த நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு வலி, இல்லை தலைவலி, ஏதாவது ஒரு காய்ச்சல் எதுவாக இருந்தாலுமே டோலோ 650 போட்டுக்கிறாங்க. அது போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவலி சரியாக போயிடுது, உடம்பு வலி சரியாக போயிடுது, காய்ச்சல் இருந்தாலும் சரியாக போயிடுது. அவங்க என்ன சர்வலோக நிவாரணி அப்படின்னாக்கா அதுதான், அது போட்டால் சரியாக போயிடுது அப்படின்னு. நாளடைவில் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி நைட்டு படுக்க போகும்போது டோலோ 650 போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெடிசனை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சரியா? இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாகவே உடம்புல நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உடம்புல ஒரு வலி வந்தது அப்படின்னு சொன்னால் there is some problem in your body, in your organ அப்படின்னு அர்த்தம். உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பார்ட்டில் பிரச்சனை இருக்குது, இதை கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு கொடுக்குற நமக்கு அலர்ட் சிக்னல் தான் வலி. உங்கள் உடம்புல இந்த ஹார்ட்லேயோ லங்ஸ்லேயோ எதுலேயோ உடம்புல சோன்ஸோ ஏதோ ஒரு பார்ட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. that to be cured, that problem should be solved. இந்த பிரச்சனையே கொஞ்சம் சரி பண்ணுப்பா அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குற மெசேஜ் தான் அட்வான்ஸ் மெசேஜ் தான் வலி. ஆனால் அந்த வலியை நாம் என்ன பண்ணுறோம், என்ன ரூட் காசுன்னு கண்டுபிடிக்காம இந்த வலியை மூளைக்கு கொண்டு போய் இந்த வலிக்கு சொல்லக்கூடிய நரம்பை செடேஸ் பண்ணி வச்சிடறோம், மயக்கடிச்சு வச்சிடறோம். டோலோ 650 என்ன மருந்து? அது க்யூரிங் மெடிசனா, பல்லேட்டிவ் மெடிசனா? க்யூரிங் மெடிசனா, பெயின் கில்லர். பெயின் கில்லர் எந்த நோய்க்கும் ஒரு மருந்தாக, ஒரு தீர்வாக. பெயின் கில்லர் எந்த ஒரு நோய்க்குமே தீர்வு ஆகாது. அப்போதைக்கு அந்த வலியை ஓரளவுக்கு உங்களுக்கு மறக்கடிக்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவும். இன்னைக்கு படித்தவங்களும் அதுதான் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஸ்டோர்ஸில் போகிறாங்க, இவங்களே கேட்டு இவங்களே வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டு வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஃபாரினில் அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. பட் இருந்தாலும் டாக்டர்கிட்ட ப்ரெஷர் கொடுத்து இல்லை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த 650 கொடுக்குறாரு. அந்த டோலோ 650 யார் எந்த நாட்டில் எங்கே எப்போ சாப்பிட்டாங்கன்னா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் பெயின் கில்லர். அது என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை ரெக்கவரி பண்ணுங்க, இதை க்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட உறுப்பு, சம்மந்தப்பட்ட ஆர்கன் மூளைக்கு மெசேஜ் கன்வே பண்ணுது. இந்த மூளைக்கு மெசேஜ் கன்வே பண்ண நரம்பு மறக்கடிச்சிடும். அவ்வளோதான். நசிச்சருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றோம். அவ்வளோதான். நசிச்சர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ இவன் நினைக்கிறான், ஓகே பையன் போயிடுச்சு, சரியாக போச்சு, நல்ல டாக்டர் சூப்பர் மருந்து கொடுத்தாரு, சரியாக போச்சு. திருப்பவும் அந்த டோலோ 650 அதனுடைய பவர் டியூரேஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி பழைய வர அதே வழி எகைன் ஒரு டோலோ 650. ஓகே ரைட். திரும்பவும் அது அந்த மெசேஜ் கொண்டு போகிற மெசேஞ்சர் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மெசேஜ் அங்கே போய் சேராது, பிரெயின் போய் சேராது. ரைட், ஓகே. இவங்க நினச்சிக்கிறாங்க நல்லா ஆயிடுச்சு, சரியாக போச்சு, ஓகே ரைட். உள்ளே இருக்கிற நோய் தான். பட் அந்த நோயை குணமாக்குவதற்கு என்ன விஷயமோ அதை நம்ம செய்யலை. அந்த வழியை மூளைக்கு கொண்டு போயிட்டு இந்த வழி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு அந்த நரம்பை மறுக்கடிச்சிடும். அப்போ மெசேஜ் போய் சேரல. ஆனால் அது திரும்ப அப்போ நோய் அப்படி தானே இருக்குது. அப்போ நோய் என்ன ஆகும், நாளுக்கு நாள் உங்களையும் அறியாமல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாகிட்டார். மெசேஜ் தான் அங்கே போய் சேரலையே ஒழிய, அங்கே கொண்டு போய் சேர்றதுக்கு உண்டான மெசேஞ்சரை நீங்கள் மயக்க மருந்து கொடுத்து மயக்கடிச்சிருக்க முடியும். பட் நோய் அது டெவலப் ஆகிட்டு தானே இருக்கும். நீங்கள் தூங்கினாலும் அதை கவனிக்கலனாலும் நீங்கள் அதை பற்றி நினைக்கலனாலும் 24 hours 365 days அந்த நோய் உள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். அதனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். அந்த நோய் பல்கி பெருகும். அந்த நோயுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது மாதிரி அதிகமாகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் பெயின் கில்லர் கூட ஒர்க் பண்ணாது. அப்போ டோலோ 650 ஒர்க் பண்ணாது.
அப்போ சீரியஸாக கொண்டு போகும். அப்போ எந்த ஸ்டேஜில் போகிறீங்க, நோயை ரொம்ப மொத்தம் செஞ்சு அந்த மொத்தம் ஸ்டேஜில் போய் டாக்டர் போகிறீங்க. அப்போ அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கொடுப்பாரு. நீங்களும் செலவு பண்ணி நீங்களும் சஃபர் ஆவீங்க, நீங்களும் செலவு பண்ணுவீங்க, டாக்டர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டைல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இது 3 பேருக்குமே கஷ்டம். அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட உறுப்புக்குமே கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஃபிசிக்கல் சஃபரிங், மென்டல் சஃபரிங், ஆல் டைப்ஸ் ஆஃப் அதர் சஃபரிங்ஸ். ப்ளஸ் பணமும் செலவாகும், அலைச்சல். ப்ளஸ் டாக்டர் தான் ஸ்டைல் தான். நீங்கள் எவ்வளோ கூட காம்ப்ளிகேட்டடாக போகிறீங்களோ, எவ்வளோ கூட ரொம்ப நோயை வளர்த்து வச்சுட்டு போகிறீங்களோ அவருக்கும் ஸ்டைல் தானே. சும்மா அப்படி மழையில் அப்படி கிள்ளி போட்டு பார்த்துட்டு மரத்துக்கள் போய் கோடை வச்சு வெட்டிட்டு இருக்கிறது அவருக்கும் வேலை தானே. அப்போது இந்த மாதிரி பிரச்சனையை வளர்த்து கொள்வது, அதிகமாக வளர்த்து பெரிய பிணியாக்கி கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய வேலை தான், உங்களுடைய அறியாமை தான். அப்போ டாக்டரும் அந்த ஸ்டைல் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்கிற மெடிக்கேஷன் எடுக்கணும், அவருக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்கிற சர்ஜரியோ அவர் சொல்கிற வேறு அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கணும். அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் பேக் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன, நம்முடைய இக்னரன்ஸ்னால, நம்முடைய அறியாமையினால் நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க. உண்மையான காரணம் என்ன, அந்த உண்மையான காரணத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அதை பாருங்கள். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, டாக்டர்கிட்ட போயிட்டு அதை கன்சல்ட் பண்ணி எதில் பர்மனெண்ட்டாக வெளில வரதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். நீங்கள் பர்மனெண்ட் சொல்யூஷனுக்கு தான் ட்ரை பண்ணணும், அதுதான் எட்டானது. நீங்கள் டெம்பரரி சொல்யூஷனுக்கு அப்பப்போ $650 போட்டுக்கிட்டேன் சார், அப்பப்போ $650 போட்டுட்டேன்னா ஒரு சில $650 கண்ட்ரோல் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். பாதிக்கிறது எல்லாத்தோட நீங்களும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட விழிப்புணர்வு